ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தாஸ் மேக் யூடியூப் சேனல் பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து பழைய காலத்து ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் என்ன பண்ணுறோம், 2010 மாடலில் வந்து புது வண்டி மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு முக்கியம். கஸ்டமருக்கு அந்த மாதிரி பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கஸ்டமர் எவ்வளோ பட்ஜெட் இருக்கோ அந்த பட்ஜெட் ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி தருவோம். பழைய ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எந்த வண்டியாக இருந்தாலும் சரிங்க, ஸ்ப்ளெண்டரு, டிஸ்கவரு, ஃப்ளாட்டினா, சுசுகிலாம் யமகா டைப்பில் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்புறமா வந்து யமகாவே புது வண்டி மாதிரி பெயிண்டிங் பண்ணுறது, எல்லாமே ஆல் சர்வீஸ் வண்டி ஃபுல் சர்வீஸ் இறக்கி ஃபுல்லாகவே பக்காவாக சர்வீஸ் பண்ணி புது வண்டி மாதிரி கொடுக்கலாம். இல்லை பட்ஜெட் அது மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்மளோட வேலைப்பாடு இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, எந்த மாடலில் பண்ணணுமோ, எவ்வளோ பட்ஜெட் பண்ணணுமோ அந்த மாதிரி சொன்னிங்கன்னா நம்ம வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம். இல்லை சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம். வண்டியே வந்து ஃபுல்லாகவே வந்து 2010 மாடலு. அந்த வண்டியை ஃபுல்லாக பிரித்து பக்காவாக பெயிண்டிங் பண்ணி பக்காவாக மாட்டியிருக்கோம். இது வந்து கம்மி பட்ஜெட் தான். இது வந்து அப்புறம் புது வண்டி நீங்கள் வாங்க போனீங்கன்னா கூட அந்த பட்ஜெட்டுக்கு இந்த வண்டி பாதி ரேட்டு தான் வரும். அந்த மாதிரி ஒரு மாடலு. அப்படியே நீங்கள் 2015 2010, 9, 8, 7 அந்த மாதிரி எந்த மாடல் வண்டி இருந்தாலும் சரிங்க, பக்காவாக புது வண்டி மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி எஃப்சி பண்ணிடலாம். பக்காவாக மாடலுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாடலை முடியும் போது 15 வருஷம் முடியும் போது வண்டி பக்காவாக ஃபுல்லாக இறக்கி பெயிண்டிங் பண்ணி எஃப்சி பண்ணி நீங்கள் வந்து மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு 5 வருஷம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதான் பட்ஜெட் தாங்க முக்கியமாக. பட்ஜெட் தான் பட்ஜெட்டில் அந்த மாதிரி வண்டி ரெடி பண்ணி தரோம் நம்ம வேலை. உங்களுக்கு எந்த மாடல் இருந்தாலும் சரி பக்கா பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி வண்டிகளில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரிஜினாலிட்டி வண்டியை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டரு, அந்த பழைய காலத்து டிஸ்கவருங்களாம் என்ன பண்ணுறாங்க, எடைக்கு போட்டுறாங்க. தவறான செயல். 3000 கிடைக்கும் ஒரு வண்டி எடைக்கு போட்டிங்கன்னா. அதே உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வண்டி எடுத்து நம்மக்கிட்ட விட்டிங்கன்னா பக்காவாக ஆல்ட்ரேஷன் பண்ணி புது வண்டி மாதிரி ஆக்கி கொடுத்துருவோம். உங்களோட பட்ஜெட் தான் மேட்ரு. எவ்வளோ இருக்கோ எவ்வளோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். இந்த வண்டியில் ஸ்டிக்கர் ஓட்டல, அதனால் கிளியர் கோட்டிங் கொடுத்துருவோம். டேங்கில் வந்து ஸ்டிக்கர் அடிக்கணும். டேங்கில் ஸ்டிக்கர் அடித்து கிளியர் கோட்டிங் கொடுக்குறதுக்காக டேங்கில் வந்து ஹீரோ அந்த ஒரிஜினல் ஸ்டிக்கர் அடிக்கலை. அதை அடித்தோம்னா வண்டி பார்க்க லுக்காக இருக்கும். அதே போர்க்கில் நம்ம என்ன டிசைன் பண்ணுவோம் அது நம்ம. இதில் வந்து நம்மளோட பேச்சு வந்து வித்தியாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நேரில் பேசும்போது கொஞ்சம் நல்லா பக்காவாக பேசுவோம். அதாவது ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு படிக்கிறதுலாம் நம்மளுக்கு வராது. அதனால் வந்து நம்ம நேச்சுரலாக எது பேசுகிறோமோ அதை அப்படியே நம்ம வந்து பண்ணிவிடுவோம். இயற்கை வீடியோ தான் அதிகம். நம்மளோட பாம்பு பிடிக்கிற வீடியோஸ், அப்புறமா வந்து மரம் நடுறது, செடி நடுறது, எல்லாமே வந்து மெக்கானிக் டெப்பது, அப்புறமா ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, எதனா ஒரு புதுசாக கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி தான் நம்ம வீடியோ பண்ணி போடுவோம். அதை அப்படியே நம்ம வந்து பண்ணும்போது அதை வீடியோவாக பண்ணி மக்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல் மாதிரி அனுப்பிடுவோம். அதை வந்து பார்த்து ரசிங்க. இந்த மாதிரி வண்டி ஆல்ட்ரேஷன் பண்ணாக்கா நம்ம கமெண்டில் தெரிவிங்க. எப்படின்னாக்கா நம்ம அச்சிரப்பாக்கம் ஜிஎஸ்டி ரோடு மேல்மருத்தூர் அருகில் அச்சிரப்பாக்கம் ஜோசப் ஸ்கூல் அருகில் தாஸ் யூடியூப் சேனல் தாஸ் மெக்கானிக் அப்படி சொன்னீங்கன்னா சொல்லுவாங்க. அது மாதிரி இது மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணால் இல்லை குப்பையில் கலந்தாலும் சரிங்க, வண்டியை புது வண்டி மாதிரி உங்களுக்கு எந்த பட்ஜெட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம். அதேமாதிரி பொறுமை தான் நம்மளுக்கு முக்கியம். பொறுமை கடலையும் பெரிது சொன்ன மாதிரி, அது மாதிரி பொறுமையாக இருந்தீங்கன்னா அது மாதிரி வண்டியை பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து ஆள் இல்லாத இடம். இந்த ரோட்டில் வந்து நம்ம ஹெல்மெட் போட்டு பயணிக்கல. இந்த ரோட்டில் வந்து ஆள் இல்லாத இடம். ட்ரையல் பார்க்கும்போது நம்ம வந்து இந்த ரோட்டில் ஹெல்மெட் போட முடியாது. அதனால் ஆள் இல்லாத இடத்துல அந்த மாதிரி ட்ரையல் பார்த்து அந்த வீடியோ பண்ணி போட்டிருக்கோம். அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த ஃபுல் வியூ, இந்த போடுற அந்த ஸ்டீல் கோட்டிங் ஃபோக்ஸ் வந்து நிக்கிலிங் கோட்டிங் ஃபோக்ஸு ஸ்டீல் வந்து 2 வீலும் நிக்கிலிங் கோட்டிங்கு, டேங்க்கு, சைடு ஷீல்டு இதெல்லாம் வந்து ஒரிஜினல் எல்லாமே. அதாவது பெயிண்டிங்கு பக்காவாக பெயிண்டிங் பண்ணி நிக்கிலிங் கோட்டிங் போட்டு புது வண்டி மாதிரி அப்படியே ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது. பார்த்து ரசிங்க. இருக்கிற பொருளை நம்ம வந்து வாங்கி மாட்டி அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுப்போம். அதுதான் நம்மளோட வேலை. இந்த வண்டியை ஃபுல்லாகவே பாருங்கள். எல்லாமே இண்டிகேட்டர்லேருந்து லைட்லேருந்து எல்லாமே செட் பண்ணி, ஹெட்லைட் ரூம்லேருந்து எல்லாமே பக்கா ஆல்ட்ரேஷன் பண்ணி வண்டி வித்தியாசமாக இருக்கும் நைட்டில் பார்த்தா. அந்தளவுக்கு ரொம்ப பண்ணி கொடுத்தோம். ஹீரோ ஹோண்டான்னு சொல்லிட்டு அந்த இண்டிகேட்டரில் இருக்கும். ஹீரோன்னு சொல்லிட்டு அந்த இண்டிகேட்டரில் இருக்கும். நம்ம பேருக்கு ஏற்ற போல் வண்டிக்கு ஏற்ற மாதிரி பேர் இண்டிகேட்டர்லாம் இருக்குது. அது மாதிரி வாங்கி செட் பண்ணலாம். அதே மாதிரி நைட்டில் வந்து எல்இடி லைட்டு, சைடில் இண்டிகேட்டர் வந்து நல்லது. ஏன்னா சப்போஸ் வண்டி கிராஸ் ஆகும் இண்டிகேட்டர் இது வந்து நல்லாயிருக்கும். அதை போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.